மனசுக்கு பிடிச்சவங்கற ஒண்ணு புரியல எனக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தானா தெரியும். நீ முதல்ல போனை வை. கார்த்திக் பயந்து இந்த ப்ராஜெக்ட்டை நாம எடுக்காம விட்டோம்னா அவன் குளிருக்கு நெருப்பு நாமளே வைக்கிற மாதிரி ஆயிடும். இத பாரு, இந்த ப்ராஜெக்ட்டை நாம எடுக்கிறோம், ஜெயிக்கிறோம், அவன் மூஞ்சில கரிய பூசுறோம். சார் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். நாளைக்கு 3 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்க வரணும்னு சொல்றேன்னு சொன்னார் சார். ஃபோன் பண்ணி இடத்த தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி சார். டீமோட வந்துடுறேன். ஓகே சார். நான் இப்படி கிருஷ்ணா கிட்ட வாழ்க்கையை பறி கொடுத்தது தெரிஞ்சதுன்னா என் அக்காவும் அம்மாவும் உயிரையே விட்டுருவாங்கடி. அப்போ இதுக்கு என்னதாண்டி வழி? என்னதான் பண்ண போற? தம்பி, என்னம்மா? அருவாமணி பார்க்கணும். அவர் வீடு எங்களுக்கு தெரியாது. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கொஞ்சம் பார்க்கணும். அண்ணனை பார்க்கணும்னா நீங்க வேலூருக்கு தான் போகணும். வேலூருக்கா? ஆமாம்மா. எப்போ வருவாரு? 1 வருஷம் ஆகுமா. 1 வருஷமா? ஆமாம்மா. கிட்னாப் கேஸ்ல குண்டர் சட்டத்துல தூக்கி போட்டாங்க. கிளம்புங்கம்மா, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? எனக்கு அது ஏதோ கிட்னாப் கேஸ்ன்றா. ஒருவேளை நம்ம செடியனா இருக்குமோ? இல்லடி, அப்படி நடந்திருந்தா தான் அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணுமே. இது வேற ஏதாவது பழைய கேஸா இருக்கும். என்னக்கா இது? இவன் மூலியமா செலினை வரவழைக்கலான்னு பார்த்தா இவன் போய் உள்ள உட்காந்துட்டான். அக்கா என்னக்கா பண்றது? பிசினஸ் விஷயமா தானே அவன் ஜெய்ப்பூருக்கு போயிருக்கான். வைரத்தாலியா இருக்கிற மாதிரி அவன் பிசினஸை வச்சு அவனை நான் வரவழைக்கிறேன். எப்படிக்கா? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அண்ணன் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு. நீ செழியனை மாப்பிள்ளையாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா இவ ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. இல்லடி, இவன் அவளோட ஃப்ரெண்டா இருக்கும். அக்கா, இவங்க போறத பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலக்கா. அக்கா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு பொண்ணை நம்ம செழியனுக்கு கட்டணுமாக்கா? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல ஃபோனை கொடு. இதை பிடி. சொல்லுக்கா. எங்கப்பா இருக்க? வீட்டில் தான் இருக்கக்கா. பிஸியா இருக்கியாப்பா? கொஞ்சம் பேசலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா. சொல்லுக்கா. ஒன்றும் இல்லப்பா, நம்ம மீனா சம்மதத்தோட தானே இந்த கல்யாணம் நடக்குது. ஆமா, அவன் முழு சம்மதத்தோட தான் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏக்கா? இதுக்கும் மீனாவை 1க்கு 2 தடவை கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துக்கோப்பா. ஏக்கா, ஏன் திடீர்னு இப்படி பேசுற? இல்ல, இப்பதான் மீனா யாரோ ஒரு பையனோட பைக்ல சிரிச்சு பேசிட்டு போறத நான் பார்த்தேன். பையன் எப்படி இருந்தாக்கா? கொஞ்சம் குண்டா நல்ல கலரா இருந்தான்ப்பா. அது வேற யாரும் இல்லக்கா, என் பிசினஸ் பார்ட்னருடைய பையன். வீட்டுக்கு வந்திருந்தான். ஒரு வேலையா நான் தான் 2 பேரையும் வெளியே அனுப்பி வச்சேன். ஓ, உனக்கு தெரிஞ்ச பையன் தானாப்பா? ஆமாக்கா, சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் கனடால ஒன்னா படிச்சவங்க. அதான். அப்படியா தம்பி? ஆமாக்கா. என்ன தப்பா நினைச்சுக்காதப்பா. நீ படாத பாடுபட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்க. கல்யாண நேரத்துல ஏதாவது இட கூட ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்ப கௌரவம் பாதிச்சிருமே. அதான் ரோட்ல பார்த்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன அப்படி ஏதாவது இருந்தா நம்ம கொஞ்சம் உஷாராயிடலாம் இல்ல? ஐயோ, நீ விசாரிச்சதுல ஒன்றும் தப்பு இல்லக்கா. என் மேலையும் என் பொண்ணு மேலையும் உள்ள அக்கறையில தானே நீ இப்படி கேட்டிருக்க. சரிப்பா, வேற ஒன்றும் இல்லையே? ஷாம்லா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. சரிப்பா, வச்சிடுறேன். சரிக்கா. ஓகே. பாத்தியடி, நான் அப்படிலாம் இருக்காதுன்னு சொன்னேன்ல.
தம்பியே தான் அந்த பையனோட அவளை வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவன் கன்னடாவில் மீனாவோட ஒன்னா படிச்சவனாம். என்னங்க என்னங்க காஃபி. என்னங்க ஆ? காஃபி. ஆ, என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன் பொண்ணு அவன் லவ்வர் கூட பைக்ல சுத்திட்டு இருக்காளா? அக்கா இதை பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. நான் அந்த பையன் என் ஃப்ரெண்டோட பையன் தான், நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொல்லி சமாளிச்சேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அந்த பொறுக்கி ராஸ்கலோட சுத்திக்கிட்டு இருக்காளா? ஆமா, அவள அவ ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சிட்டு இருக்கா. நாம ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அந்த பொறுக்கி பைய கூடவும் சுத்திட்டு இருக்கானா, இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு அவ ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். கல்யாணத்தை நிறுத்த போறாளா? ஐயோ. ஆமா, அதனாலதான் ரொம்ப அமைதியா இருக்கா. ஏன்னா நாளைக்கு சேர்ச்சில் மோதிரம் மாத்தத்துக்கு முன்னாடி ஃபாதர் கேட்பார்ல, உனக்கு சம்மதமானு. அப்ப இல்லைன்னு சொல்லிட்டா இந்த கல்யாணம் நின்றுல. அதான் இவன் பிளானா இருக்கும். அவளை சும்மா விடக்கூடாதுங்க. நீங்க போனை கொடுங்க, நான் பேசுறேன் அவகிட்ட. கொடுங்க. அவசரப்படாத, பொறுமையா இரு. அவகிட்ட இதை பத்தி இப்ப எதுவும் பேசக்கூடாது. அவ எப்படி நமக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்காளோ, அதே போல நாமளும் நடிச்சிட்டு இருக்கலாம். பாப்போம் அவ நினைக்கிறது நடக்குதா இல்ல நாம நினைச்சது நடக்குதான்னு. ஹலோ, வணக்கம் சார். நான் தரிகாசலம் பேசுறேன். ஓ சொல்லுங்க சார், இன்னைக்கு 3 மணிக்கு மீட் பண்ணலான்ட்டு நேற்று சொன்னீங்க. எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்துடுறேன் சார். நோ நீ என்ன தேடி வருவானா? நானே வரேன். நானே வந்துடுறேன் சார். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம். நீ இப்போ எங்கே இருக்க? நான் வலசரவாக்கத்தில் இருக்கேன் சார். நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா. எங்க வரணும் சார்? அங்கே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். இன்னொரு 1/2 hourல நான் அங்கே இருப்பேன். ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். பார்த்து சார், நான் தரிகாசலம் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம். இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாரா? பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு, அங்கதான் வரேன்னு சொன்னாரு சார். நீங்க இங்கேயே மறைஞ்சு வெயிட் பண்ணுங்க சார். சரி, எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ வந்துடுவாரு சார். இதில் 3 லட்ச ரூபா இருக்கு. ஓகே சார். இதை கொடு, நான் வந்து பிடிச்சிருக்கேன். நான் அங்கே இருக்கேன் சார். ஓகே, வாங்க. சார், இந்த பக்கம் வாங்க. சார், அட்வான்ஸாக 3 லட்ச ரூபாய் இருக்கு சார். அந்த லேண்ட் மேட்ரு. ஃபோன் பண்ணு, ஃபோனில் பேசிக்கலாம். சரி சார். ஓகே சார். சார், என்ன சார் பிடிக்காம நின்றுட்டு இருக்கீங்க? இருந்தால் தானே பிடிக்க முடியும். சார், இப்பதான் படத்தை வாங்கி பைக்ல போயிட்டு இருக்கா சார். கார் தானேயா போச்சு? இல்ல சார், கார் மறைவுல தான் போயிட்டு இருக்கா சார். என்னையா சொல்ற? சார், சத்தியமா படத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா சார். சார், என்ன சார் பிடிச்சிடலாம். பிடிக்காம விடுறீங்க? சார், சீக்கிரம் சார், சீக்கிரம் வண்டி.
ராங் சைடுல வர. We are from vigilance. அதுக்காக காரை கொண்டாந்து இடிக்க வருவீங்களா? மிஸ்டர், உங்களை இடிக்கிறதுக்காக வரல, பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். முதல்ல பணத்தை எடுங்க. எந்த பணத்தை? ஹலோ, தனியா ஜலத்திட்ட வாங்கினியே 3 லட்சம், அந்த பணம். தனிகா செலுத்துக்கிட்ட நான் 3 லட்சம் பணம் வாங்கினேனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அந்த தனிகா செல்லம்? மிஸ்டர், எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. உங்களை பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக எங்களால் அனுப்பப்பட்டவர் தான் தனிகாசலம். புரியுதா? பணத்தை எடுங்க. சார், நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்கிட்ட எந்த பணமும் இல்ல. இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. செக் பண்ணலாம். ப்ளீஸ் கெட் டவுன். கம் ஆன், இறங்குங்க. கொடுங்க. சார், இப்போதானே சார் உங்க முன்னாடி கட்டினேன். அதுக்குள்ள பணம் எப்படி கொடுங்க? மிஸ்டர், பணம் எங்க? ஏன் சார், நான் தான் எந்த பணத்தையும் வாங்கலன்னு சொன்னேன்ல. நீங்க தான் நம்பாம செக் பண்ணீங்க. அப்ப நாங்க உங்களை ஃபாலோ பண்றது தெரிஞ்சதும் வர்ற வழில பணம் தூக்கி போட்டு வந்தீங்களா? சார், நானும் டிபார்ட்மெண்ட் ஆளு தான். தேவையில்லாம என்ன இன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்க ஹையர் ஆஃபீஸர் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே மிஸ்டர் சண்முகம், ரிலாக்ஸ். அவர் உங்ககிட்ட பணம் கொடுத்தது உண்மை, உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதும் உண்மை. இடையில ஏதோ நடந்திருக்கு. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சாரி, நீங்கள் கிளம்பலாம். தேவையில்லாம இரிட்டேட் பண்றீங்க சார். சாரி, கிளம்புங்க. சாரி சார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரி சொல்லுங்க. என்ன சார், இடையில என்ன நடந்திருக்கும்? சம்திங் ராங். அதுதான் எனக்கும் புரியல. ஹலோ, என்ன நீ துணியெல்லாம் எடுத்து பேக்ல வைக்கிறீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கா? ஆமா, அம்மா போனதுக்கு அப்புறம் கையில் அங்க தனியா இருக்கா. துக்க விசாரிக்க வந்தவங்க கொஞ்ச நேரம் அழுதுட்டு போயிடுவாங்க. அதான் கையிலுக்கு ஆறுதலா இருக்கலாமேன்னு அங்க கிளம்புறேன். நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. தனியா வேற இருக்கா. நீங்க போனா ஆறுதலாவும் இருக்கும். 2 நாள் இருந்துட்டு மெதுவாவே வாங்க. இருங்க, பணம் எடுத்துட்டு வரேன். சுப்பிரமணி, எனக்கு இன்னொரு யோசனை தோணுது. என்ன நீ? இல்ல, நான் எதுக்கு இங்க இருக்கணும்? என்ன நீ சொல்றீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி பொம்பளை இல்லாத வீடு, வீட்டை பாத்துக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ஆள் இல்லாம இருந்துச்சு. அதனால நான் பாத்துக்கிட்டேன். இப்பதான் இளவரசி வந்தாச்சுல்ல, இனிமே நான் எதுக்கு இங்க இருக்கணும்? அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் வேற ஜெயில இருக்காரு. நான் போய் கையில் கூட துணையா எங்க அம்மா வீட்லயே இருந்துடுறேனே. அக்கா, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க முடிவுனால எனக்கு தான் கெட்ட பேர் வரும். உனக்கு என்ன கெட்ட பேர் வரும்? இளவரசி இந்த குடும்பத்துக்கு வந்துதான் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் பிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா பேசாம கையில நம்ம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமே. பாவா வாங்க தனியா தானே இருக்கா. நம்ம கூட வந்துட்டா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. இல்ல இளவரசி, அது சரிப்பட்டு வராது. ஏங்க, ஏன் சரிப்பட்டு வராது? கையில் இந்த வீட்டுக்கு வந்தா அவ எதிர்காலம் பாதிக்கப்படும். என்ன சொல்றீங்க? கையில என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு தீவிரமா இருந்தா அது உனக்கும் தெரியும், இந்த ஊர் உலகத்துக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ இந்த வீட்டுக்கு வந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால கையிலோட எதிர்காலமே பாதிக்கப்படும். கையில் இப்ப முன்ன மாதிரி இல்லைங்க, அவ மாறிட்டா. யார் எப்படி பேசினா நமக்கு என்ன? அப்படி இல்லை இளவரசி. கையில இன்னைக்கு என்ன சொன்னா? என் மாமா எனக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல தான் நான் வெறித்தனமா நடந்துக்கிட்டேன்னு சொன்னால. பக்குவப்பட்ட மனசு இப்ப இங்க வந்தா
மறுபடியும் மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க? இப்பதான் அவ எல்லாத்தையும் மறந்து அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கா. இந்த சமயத்துல நம்ம இங்க கூட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழற வாழ்க்கையை பார்த்து அவ மனசு ஏங்கும். அதனால பழையபடி அவ ஆரம்பிச்சிட்டான்னா எதுக்காக நாமளே வம்ப விலை கொடுத்து வாங்கணும்? அதுக்காக நம்ம கையில அப்படியே விட்டுட முடியுமா? விட்டுற வேண்டாம். கொஞ்ச நாள்ல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். என்ன நீ சொல்றீங்க? எங்க அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன இல்ல சொல்லுவாங்க? இளவரசி, சுப்பிரமணி சொல்றதுதான் சரி. எதுக்கு வீண் பேச்சுக்கு ஆளாகணும்? சீக்கிரமே கையலுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் வேணா அவளுக்கு ஆறுதலா நான் அங்க இருக்கேன். சரிங்கக்கா, உங்க இஷ்டம். சரியா நீ செலவு காசு எடுத்துட்டு வரேன். ம், கொடு. எந்திரி. அண்ணி 1000 ரூபா இருக்கு போதுமா? போதும். ஆ. வரேன். வாங்க நீ. பை ஷாம்லி. பாய் சித்தப்பா. என்ன நீ எங்க கிளம்பிட்டீங்க? அம்மா வீட்டுக்கு. கையில் அங்க தனியா இருக்கால, அதான் தொடையா இருக்கலான்னு சுப்பிரமணி கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புறேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ம். பாய் ஷாம்லி குட்டி. பாய் சித்தப்பா. அண்ணே அண்ணே, என்னடா? இந்தாங்க. என்னடா இது? நீ கேட்ட 3 லட்சம். இதை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணிக்கோ. இவ்வளவு சீக்கிரத்துல பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண? தெரிஞ்ச ஃபைனான்சியர் கிட்ட தான் வாங்கினேன். நியாயமான வட்டி, அதுவும் முதல் 3 மாசத்துக்கு வட்டி கட்ட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதை கூட நான் பார்த்துக்கிறேன். நீ பிசினஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. சண்முகம், அசலே வட்டியும் நாங்களே கட்டிடுறோம். ஓகே அண்ணி, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. கயல், கயல், கயல் நில்லு. கயல், கயல். என்ன கையில் இது? இன்னுமா என் மேல உனக்கு கோவம் தெரியல? இங்க பாரு கையில், நீ அன்னைக்கு சுப்பிரமணி கிடைக்கலங்கிற ஆத்தத்துல நீ பேசிட்ட. நான் அவன் போட்ட பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகலங்கிற ஆதங்கத்தில் நான் பேசிட்டேன். இன்னுமா அதெல்லாம் நீ மனசுல வச்சிட்டு இருக்க? தயவு செஞ்சு மறந்துருக்க. இங்க பாரு, உங்க அம்மா இறந்ததுக்கு நான் உன்னை வந்து பார்க்கணும், ஆறுதல் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னால வர முடியல கையில். நீயே சொல்லு, நாங்க வந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், இளவரசி சுப்பிரமணி எல்லாரும் இருந்திருப்பாங்க. அவங்க முன்னால் நமக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சு போயிடும். அதனால உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் வரல. ஆனா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீ உங்க அம்மா இறந்தது கூட எனக்கு சொல்ல பத்தியா? அம்மா நல்லா தானே இருந்தாங்க. எப்படி இறந்தாங்க? என்ன கையில், இப்ப கூட என்கிட்ட பேச மாட்டியா? அவ்வளவு கோபம் என்ன உனக்கு? அப்படிலாம் எதுவும் இல்ல. நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. தண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள இறந்துட்டாங்க. சரி கையில், அம்மா இறந்து போனதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இங்க பாரு, உனக்கு எப்பவுமே ஆதரவா நான் இருக்கேன். உனக்கு எந்த நேரத்துல என்ன உதவி தேவைப்பட்டாலும் பழையபடி நீ என்னை தேடி வரலாம். புரிஞ்சுதா? ஆமா, இனி மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு இருக்க? இனிமே நான் என்ன பண்றது?
எனக்கு எதுவுமே தெரியல கார்த்திக். சுப்பிரமணியம் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். எங்க அம்மா எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஆசையையும் என்னால நிறைவேற்ற முடியல. மொத்தத்துல நான் நினைச்ச எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல. ஆண்டவன் எல்லா விஷயத்திலயுமே எனக்கு எதிராக தான் இருக்கா. இல்ல கயல், இல்ல, அவசரப்படாத. எனக்கு என்னமோ ஆண்டவன் இன்னும் நம்ம கூட தான் இருக்காரோன்னு தோணுது. ஆனா என் மனசுல இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு கயல். அது மட்டும் உறுதியாயிடுச்சுன்னா அடிச்சு சொல்லுவேன் கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காருன்னு. என்ன சந்தேகம்? எனக்கு என்னமோ இளவரசிக்கு சுப்பிரமணிக்கும் இடையில ஒரு பரஸ்பர அந்யோன்யம் இருக்கிற மாதிரி தோணல கயல். அவங்க வெளி உலகத்துக்கு தான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறாங்க, அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன சொல்ற கார்த்திக்? அதான் அன்னைக்கே அவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சே, அதுக்கப்புறம் எப்படி இப்படி சொல்ற? இல்ல கயல், எனக்கு என்னமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததாவே தோணல. எப்படி சொல்ற? ஏன்னா இளவரசிக்கு சுப்பிரமணி நடுவில் இருக்க நடவடிக்கைகள் வச்சுதான் சொல்றேன். இளவரசி சுப்பிரமணி வீட்டுக்கு வந்து 1 வாரம் இருக்குமா? அவங்க எங்கேயாவது கோயில் குளம் போய் நீ பாத்திருக்கியா? இல்ல. இல்ல சினிமா பீச் பார்க்னு எங்கேயாவது போயிருக்காங்களா? இல்ல. அதை விடு. இல்ல சொந்தக்கார வீட்டுக்கு விருந்து உபச்சாரம் அப்படியே எங்கேயா போய் பாத்திருக்கியா? இல்லவே இல்ல கார்த்திக். அது மட்டும் இல்ல, அந்யோன்யமான தம்பதிகளை கொஞ்சம் பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் கயல். நான் இளவரசியோட மனசை நல்லா அவ முகத்தை பார்த்தே படிச்சவன் கயல். அதனாலதான் சொல்றேன் அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. நீ ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு. கோர்ட்ல சுப்பிரமணி டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இளவரசி அவன் வீட்டுக்கே வந்தா. போதா குறைக்கு அவங்க அம்மா வேற அவளை டார்ச்சர் பண்ணாங்க. எங்க மேடம் வேற அவளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்டு தான் அவ சுப்பிரமணி வீட்டுக்கே வந்தா. இவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் ஏதோ கணக்கு போட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக், நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தது. அதை கேட்டு சந்தோஷப்படுற மொத ஆள் நான் தான். கேப்பார், நான் சொல்றது உண்மையா இல்லையா நீ தான் கண்டுபிடிக்கணும். நானா? நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியும். அதுக்கு நீ உன் வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு சுப்பிரமணி வீட்டுக்குள்ள போகணும். நீ சொல்றது எனக்கு புரியல கார்த்திக். பின்ன நீ உன் வீட்லயும் இளவரசி சுப்பிரமணி ஒரு வீட்டில் இருந்தா அப்ப அங்க நடக்கிற உண்மைகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால நீ தற்காலிகமா சுப்பிரமணி வீட்டுக்குள்ள போகணும். அது எப்படி முடியும்? நான் நினைச்சா முடியும் கயல். முதல்ல நீ அந்த சுப்பிரமணி வீட்டுக்குள்ள போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்றேன். நீ அங்க போய் இளவரசிக்கு சுப்பிரமணிக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிற உண்மையை மட்டும் கண்டுபிடி. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நிரந்தர மருமகளை உன்னை நான் ஆக்கி காட்டுறேன். ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தேன். இப்ப எனக்குள்ள ஒரு புது தெம்பே வந்திருக்கு. ரொம்ப நன்றி கார்த்திக். என்ன கையில் எனக்கு போய் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்? தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா கிளம்பு. வரேன். ஏடி இவ்ளோ நேரமாடி? சீக்கிரம் வரல. எங்கடி அவ? உள்ளதா இருக்கான். அவன்கிட்ட எதுவும் பேசுனியா? நான் எதுவும் பேசல. கோயிலுக்குள்ள வந்ததும் அவனை பார்த்தேன், ஆனா அவன் என்ன பார்க்கல. அவன் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாதுன்னு நான் வாசல்லயே நிக்கிறேன். போ, சீக்கிரமா போய் அவன் சட்டையை பிடி போ. அவன வாங்கோ, மாலையை கட்டிடுவோமா? நீங்க போய் பிரகாரத்தை சுத்தி வாங்கோ. பாவத்தை பண்ணிட்டு அதுக்கு பரிகாரம் தேடுறியா? நீ எனக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்தை அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டான்டா. முதல் தடவை உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம உன்கிட்ட என் மனசை பறி கொடுத்த.
அதுக்கு தண்டனைய கோர்ட்டு கேஸ்னு நல்லா அலைஞ்சிட்டேன். ரெண்டாவது தடவை நீ தப்பான ஆளுன்னு தெரிஞ்சும் எனக்காக பட்னி இருந்து உயிரை விடுற மாதிரி நடிச்சியே, அந்த நடிப்பை நம்பி என்னையே பறி கொடுத்துட்ட. இப்படி நம்ப வச்சு கொழுத்தறுத்துட்டியடா. நீ எத்தனை கோயில் குளம் போனாலும் நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போயிடுவ. என்ன பறி கொடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ரண வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க. போன் பண்ண போன் எடுக்க மாட்டேங்கிற, கட் பண்றல, கடைசியில சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டல. ஏண்டா நீ போனை ஆஃப் பண்ணிட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? கடவுள் எப்படி உன்னை என் கண் முன்னாடி நிறுத்தினார்னு பாத்தியா? என் அக்கா அம்மா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க பேச்ச கேட்காம நான் உன்னை நம்பினேடா. அதுக்கு எனக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்டல. நான் உன்னை விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். என் அக்காவும் அம்மாவும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் உன் மேல வச்சிருந்தேன்டா. என்ன இப்படி ஏமாத்திட்டியடா. இனிமே எப்படிடா அவங்க முகத்துல என்னால முழிக்க முடியும்? சொல்லுடா, சொல்லு. முடிச்சிட்டியா? உன் மனசுல இருந்ததையெல்லாம் கொட்டி முடிச்சிட்டியா? பேச்ச மாத்தாத. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா லீலா? இன்னும் என்ன பழைய கிருஷ்ணன்னு தான் நினைச்சிட்டு இருக்கியா? ஒன்னும் சொல்லி தப்பு இல்லை லீலா, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா இது எதையுமே உன்னை ஏமாத்தணுங்கிறதுக்காக நான் பண்ணல. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன் மனசு எவ்வளவு நரக வேதனை அனுபவிச்சதோ அதே அளவுக்கு வேதனைய நானும் அனுபவிச்சேன். அவசரப்பட்டு தப்பு பண்ணி நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய சந்தேகப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோமேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியால துடிச்சேன். சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, யார் கூடவும் பேச முடியல. உன் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலாவது என் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்கும். ஆனா நீ அக்கா அம்மா சம்மதம் இல்லாம தாலி கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அவங்க எப்போ சம்மதிக்கிறது? நம்ம கல்யாணம் எப்போ நடக்கிறது? அது வரைக்கும் செஞ்ச தப்ப மறக்க தான் முடியுமா, இல்லை மறைக்க தான் முடியுமா? அதனால தான் எல்லார் மனசும் மாறணும், நம்ம காதலை ஏற்றுக்கணும், நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு திருப்பதிக்கு பாத யாத்திரையாக போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். சரி, இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் மௌன விரதம் இருக்கிறதா ஆண்டவங்கிட்ட வேண்டியிருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட ஃபோனில் பேச முடியல. அது தெரியாம நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்த. மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேனு தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் கோயிலில் உன்னை பார்த்ததும் பார்க்காத மாதிரி திரும்பிட்டேன்னு யோசிக்கிறியா? அப்போ நான் மாலையை கழட்டல லீலா. மாலையை கழட்டினதுக்கு அப்புறம் தான் என் பிரார்த்தனை முடியும். இதெல்லாம் அந்த கடவுள் மேலே ஆன என்னை நம்பு. உன்னையும் என்னையும் எந்த சக்தியும் பிரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஆண்டவனை வேண்டிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ என்ன போய் தப்பா நினைச்சிட்டியே. என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க, அது என் விஷயத்துல சரியா போயிடுச்சு. நீ ரூம்லயும் இல்ல, போனும் எடுக்கல, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதும் நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா, நான் உன்னை நம்புறேன். லீலா, உண்மையில எந்த தப்பும் இல்லை. இந்த மாதிரி நடந்தா எந்த பொண்ணும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவா? எங்க உண்மை வெளியே தெரிஞ்சிருமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும்
நான் செத்து செத்து பழிச்சிட்டு இருக்கேன் கிருஷ்ணா. பேசாம நடந்ததை வீட்டுல சொல்லிடலான்னு இருக்கேன். ஐயோ லீலா, அப்படி எதுவும் செஞ்சிடாத. நான் இப்போ தான் பிஸ்னஸ் விஷயமாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஏற்பாட்டை பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்கள் வீட்டில் கூட சம்மதிப்பாங்க. இப்போ அவசரப்பட்டு வீட்டில் சொல்லிட்டேன்னா பெரிய பிரச்சனையாயிரும். நீ சொல்றது சரிதான். ஆனா எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் சொல்லு? கவலைப்படாத லீலா, கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்னை நம்பு. மனசை போட்டு குழப்பிக்காம சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பு. நான் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ம். விஜிலன்ஸ் ஆபீசர் ஆச்சே, ஏன் இங்க வராங்க? விஜிலன்ஸ்ல இருந்து வர்றோம். உங்க வீட்டை சோதனை போடணும். வீட்டை சோதனை போடணுமா? என் வீட்டுல சோதனை போட என்ன சார் இருக்கு? அதை நாங்க சோதனை போட்டதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. சார் ஒரு நிமிஷம். என்ன? அந்த சண்முகம் என்னை பத்தி ஏதாவது உங்ககிட்ட தப்பா சொன்னானா? ஆமா சார், அவன் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டான்னு என் பேரை கெடுக்க திட்டம் போட்டிருக்கான். ஏற்கனவே சுறாபாண்டி கேஸ்ல எனக்கு அவனுக்கு ஒத்து வரல சார். மிஸ்டர் பெருமாள், சண்முகம் தான் உங்களை மாட்டி விட்டாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னேனே சார், டிபார்ட்மெண்ட்ல அவனை தவிர எனக்கு வேற யாரும் எதிரி கிடையாதுன்னு. சண்முகம்லாம் உங்களை மாட்டி விடல, அவர் லஞ்சமும் வாங்கல. எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி தான் நாங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ண வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சார். மடியில கணம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கங்க. கமான். சார், என்ன சார் இது? சண்முகம் நல்லவனு இவங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்க போட்ட பிளான் என்னாச்சு சார்? அதான் எனக்கும் புரியல. அவன் வீட்டை சோதனை போடுறத விட்டுட்டு என் வீட்டில் சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் இருந்துச்சா? இங்க ஒண்ணும் இல்ல. அங்கேயும் ஒன்றும் இல்லை. என்ன சார்? உள்ள எங்கேயும் இல்லையே. என்ன சார்? அது ராங் இன்ஃபர்மேஷன். சாரி சார். இட்ஸ் ஓகே சார். உங்க டியூட்டி தானே நீங்க பண்ணிருக்கீங்க. அப்ப நான் கிளம்புறோம். ஓகே சார். கட்டி கட்ட பணம் இருக்குப்பா. ஏதுமா பணம்? நான் எதுவும் பணம் வைக்கலையே. என் பேக்ல தான் போய் இருந்துச்சு. கொடுங்க சார். நான் எதுவும் பணம் வைக்கல சார். சார், நம்ம கொடுத்த பணம் தான் சார். எல்லாம் கரெக்டா இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்றத நம்புங்க சார். அப்புறம் எப்படி இந்த பைக்குள்ள வந்துச்சு? சார், இந்த பணம் எப்படி வந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கலிய பெருமாள், தேவராஜ் இருவரும் லஞ்சம் வாங்கியது நிரூபிக்கப்பட்டுள்ளதால் தலா 50,000 அபராதம் விதித்து தற்போது உள்ள பதவியிலிருந்து பதவி இறக்கம் செய்வது மட்டுமல்லாமல் 15 நாட்கள் தற்காலிக பதவி நீக்கம் செய்ய இந்த கோர்ட் காவல்துறைக்கு பரிந்துரை செய்கிறது. வாமா. ஆமா, கையில் எப்படிமா இருக்கா? இருக்காமா. பாவம் அந்த ராசம்மா. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம். என்ன பண்றது? யார் யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படிதானே நடக்கும். ஜானகி அக்கா 2-3 நாள் அங்க போய் இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆமாம்மா, அவளுக்கு ஜானகி தானே இனிமே ஆதரவு. என்னம்மா, ஏதோ சத்தம் கேக்குது? சத்தமா? எனக்கு ஒண்ணு கேட்கலையம்மா. இல்லையே, ஏதோ மொபைல் வைப்ரேட் ஆகுற மாதிரி கேக்குது. மொபைலா? நம்ம வீட்டில் அதெல்லாம் எங்கம்மா இருக்கு? இந்த ஃப்ரிட்ஜ் சவுண்டா இருக்கும். ஃப்ரிட்ஜா? இல்லையே.
என்னம்மா ஃபோன் சவுண்ட் தானே இது? இது எப்படி இங்க வந்துச்சு? லீலா அவ ஃப்ரெண்டு யார்ட்டையாவது வாங்கிட்டு வந்திருப்பாளோ என்னமோ. லீலா எங்கம்மா? அவ துணி துவைச்சிட்டு இருக்காமா. என்னம்மா? என்ன இளவரசி, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? சொல்லுடி, யார்கிட்ட இருந்து போன் வந்திருக்கு? என்னன்னு சொல்லு. கிருஷ்ணா கிட்ட இருந்து இந்த மொபைலுக்கு நிறைய மிஸ்ட் கால் வந்திருக்கு. ஐயோ, என்னடி சொல்ற? தலையில கழு தூக்கி போடுறியே, அவங்கிட்ட இந்த போன் வந்திருக்கு. இன்னும் அவன் கூட இவ பழக்க வச்சிட்டு இருக்காளா? இங்க வா, இங்க வா, வான்னு சொல்றல்ல. என்னது இது? அது வந்துக்கா. பட்டதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? அந்த கிருஷ்ணா நல்லவே இல்லன்னு நல்லி என்கிட்ட ஆரம்பத்துல வந்து சொன்னப்போ அவன் கிட்ட பழக கூடாதுன்னு சொன்னேன். அப்ப நீ என்ன சொன்ன? நல்லினியவே தப்பா சொன்ன. என் பேச்சையும் மீறி அவன் கிட்ட பழகுன. கடைசியில என்னாச்சு? உன்னை எவ்வளவு பெரிய பிரச்சனை போய் மாட்டி விட்டான். என் வீட்டுக்காரர் தேவையில்லாம உன்னை காப்பாத்த போய் பிரச்சனைல மாட்டி எல்லா போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் வெளியில வந்திருக்கோம். இன்னும் அவன் கூட பழக்க வேண்டியிருக்கா? இந்த செல்போன் யாருதுன்னு கேளுடி. யார் தெரியுது? எப்படி உனக்கு கிடைச்சது சொல்லு. வாய் திறந்து சொல்லேண்டி. கேக்குறாங்கல்ல. கிருஷ்ணா தான் வாங்கி கொடுத்தான். பாவி 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 பாவி. எவ்வளவு துணிச்சல சொல்ற பாத்தியா இவ? இவளெல்லாம் அடிக்க கூடாதுமா, வெட்டி போடணும் இவள. ஏடி, அவன் எதுக்கு உனக்கு செல்போன் வாங்கி கொடுத்தா? உன்னால நாங்க பட்ட கஷ்டம் இல்ல உனக்கு தூசியா போயிடுச்சு இல்ல? எங்க எல்லாரையும் விட அவன் உனக்கு பெருசா போயிட்டானா? என்னடி நீ படிச்சவ மாதிரி நடந்துட்டு இருக்க நீ? அவ எவ்வளவு பெரிய அயோக்கிய. உன் வாழ்க்கை நாசம் பார்க்க துடிச்ச வேண்டியவ. அவன் கூட இன்னும் எதுக்காடி நீ பழகிட்டு இருக்க? சொல்லுடி. அவன் எதுக்குடி உனக்கு செல்போன் வாங்கி கொடுக்கணும்? சொல்லி தொலைடி. சொல்லேடி. அம்மா, கிருஷ்ணா மாதிரி இல்லம்மா. இப்ப திருந்திட்டாமா. கிருஷ்ணா திருந்திட்டானா? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? கிருஷ்ணா தான் சொன்னா. அடிடி, அடிச்சு கொல்லுடி அவளை. அவன் திருத்திட்டானா? அவனே சொன்னானா? இது நம்ம கிட்ட வந்து சொல்ற பாத்தியா? அம்மா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் திருந்திட்டாமா. எனக்காக பச்சை தண்ணி கூட குடிக்காம சாக கிடந்தாம்மா. ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்டாம்மா. அது மட்டும் இல்ல, திருப்பதிக்கு பாத யாத்திரை போய் பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கம்மா. அத்தனை நடிப்புடி. உன்னை நடிச்சு நல்லா ஏமாத்திருக்கான்.
அவனுக்காக இவ்வளவு தூரம் வக்காலத்தை வாங்கி பேசுற? அவன் கூட பேசுறதுக்காக உனக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்கான். இது சாதாரண பழக்கம் மாதிரி தெரியலையே. உண்மையை சொல்லு, இது வெறும் காதல் தானா, இல்ல அதுக்கு மேல போயிட்டீங்களா? ஐயோ, நம்ம மான மரியாதை எல்லாத்தையும் இவ காத்துல பறக்க விட்டுட்டாளேடி. பாவி, இல்ல இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்து தொலைறேன். அம்மா அம்மா அம்மா, என்ன நம்புங்கம்மா. நான் என்ன தப்பு பண்ணலம்மா. அம்மா, நீ எது கழுவுற? சித்தப்பா கிட்ட சொல்லி கூட சீக்கிரம் இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. ஏய், உள்ள போடி. இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்ச உன் காலை வெட்டிடுவேன். போடி உள்ள, போடி உள்ள. இனிமே நீ வெளியே வந்து பாரு, உன் காலை வெட்டிடுறேன். கயல், சாப்பிட வா. கயல், 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 இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மா போனதே நினைச்சிட்டு இருப்பேன். நான் மனசை தேத்திக்கிட்டேன், நீயும் தேத்திக்கோ. இங்க பார், அவங்க உனக்கு மட்டும்தான் அம்மாவா, எனக்கு இல்ல. நான் தாங்கிக்கல. என்ன, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம். அதுக்குள்ள சாவு வந்து அவங்கள கூப்பிட்டுக்குச்சு. விதி இப்படிதானா? நீயும் நானும் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, சாப்பிடவா. குழந்தை சாப்பிட்டாளா? அவ எப்பயோ சாப்பிட்டு தூங்கிட்டா. நீதான் கூப்பிட கூப்பிட வரமாட்டேங்கிற. சாப்பிடவா. இங்க பாரு, நீ சாப்பிட வாடி. குழந்தை அழறா, முதல்ல அவளை போய் பாரு. அம்மா வாம்மா, எனக்கு தூக்கமே வரல. என்னடி நீ? வரேம்மா. அம்மா வாம்மா. ஷாமிலி, எதுக்கு அழற? அம்மா வாம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். எனக்கு இங்க தூக்கமே வர மாட்டேங்குது. இங்க பாரு, இதுவும் நம்ம வீடுதான். இல்ல, இது நம்ம வீடு இல்ல, இது பூக்கார் பாட்டி வீடு. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க பாரு ஷாமிலி, பாட்டி இப்ப இல்ல இல்ல. நம்ம விட்டுட்டு போயிட்டா சித்தி தனியா இருப்பாள்ல, பயப்பட மாட்டா. அம்மா சொல்றத கேளு, சமத்தா தூங்கு. நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு சித்தி சித்தப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. சித்தி அங்க எனக்கு கதை சொல்லி படுக்க வைப்பாங்க. வாமா, அங்க போலாம். என்ன கனி, குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்க? நீ அழகுற செல்லம். முதல்ல குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஏய், அவதான் புரியாம நடந்துக்கறானா? நீயும் ஏடி லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? உன்னை தனியா விட்டுட்டு எப்படி போறது? பார், எனக்குலாம் எந்த பயமும் இல்ல. இது என்ன புதுசா இருக்கிற வீடா? பழக்கப்பட்ட வீடு தானே. முதல்ல அவளை கூட்டிட்டு போ. அது இல்லடி, நீ வயசு பொண்ணு. உன்னை தனியா இங்க விட்டுட்டு நான் மட்டும் எப்படி அங்க நிம்மதியா இருப்பேன்? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இங்க இருக்கிறதுல எந்த பயமும் இல்ல. அதுவும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. நான் சமாளிச்சுக்கிறேன், நீ பாப்பா கூட்டிட்டு போ. ஏய், அழாத, போலாம். அடிக்காதுன்னு சொல்றேன்ல. தேவையில்லாம தொல்லை பண்ணிக்கிட்டேன். ஷாமிலி குட்டி அழாம போனேன்னு. சரி, நீ கதவை தாப்ப போட்டுக்கோ.
இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் சார். என்ன ஓடி போயிட்டான்? ஆமா சார். என்னையா சொல்ற? இத படிச்சு பாருங்க. முடியாது முடியாது முடியாது. நான் என்ன ஃபுட்பாலா அங்கங்க அடிச்சு விளையாட? நிச்சயம் பண்ணது ஒரு ஆளு, கல்யாணம் பண்றது ஒரு ஆளையா? இது என்ன பொம்மை கல்யாணமா? என்னம்மா கவிதாச்சுமா தண்ணி கொண்டு வாங்க. என்னாச்சுமா கவிதா? கவிதா Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.